ஆரணி அருகே சாலையில் சென்ற கார் மீது திடீரென மரம் முறிந்து விழுந்து கார் நொறுங்கியிருக்கிறது. இதில் பயணம் செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லிங்கப்பன். வணக்கம் லிங்கப்பன், விவரம். வணக்கம் தர்ஷினி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்து நெசல், இந்த நெசல் பகுதி என்பது ஆரணி டு மற்றும் விழுப்புரம் சாலையாக உள்ளன. இந்த பகுதியில் சாலையோரம் இருக்கக்கூடிய இந்த இலப்ப மரம் என்று சொல்லக்கூடிய மரமானது பழமையான மரமாக உள்ளது. இந்த மரம் முறிந்து வீழ்ந்துள்ளது. அந்த வழியாக வெண்ணமங்கலத்திலிருந்து ஆரணி நோக்கி காரில் பயணித்து வரக்கூடிய ஓட்டுநர் ராமலிங்கம் மற்றும் ஜோதி மற்றும் கவி சுந்தரி ஆகிய 3 பேரும் அந்த காரில் பயணித்து வரும்போது எதிர்பார்க்க விதமாக அந்த மரமானது இந்த கார் மீது விழுந்துள்ளன. அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கி உள்ளது. இதனை கண்ட அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஓடி சென்று அந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியும் மற்றும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு குழு மற்றும் நெடுஞ்சாலைத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதை விரைந்து வந்த அதிகாரிகள் அந்த ஏற்கனவே காலில் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 3 உயிர்களையும் மீட்டு பத்திரமாக ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு முதலுதவி சிகிச்சை ஏற்படுத்தி வந்தனர். இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த இடத்தில் 2 நாட்களுக்கு முன்பு புளிய மரம் முறிந்து விழுந்த நிலையில் அந்த மரம் சாலையிலிருந்து அகற்றப்படாமல் இருசக்கர வாகனத்தில் இளைஞர் ஒருவர் மோதி சம்பவ இடத்தில் இறந்த சம்பவமானது குறிப்பிடத்தக்கது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி லிங்கப்பன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.